வணக்கம். இது வெரண்டரிஸ் டிஆர்பி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேப்பர் 2 டெட் பேப்பர் 2ல ப்ரீவியஸ் இயர் ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 30 கொஸ்டின்ஸும் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட் லெவலான கொஸ்டின்ஸ் தான். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். So first பாருங்க, the process by which data are presented in non-verbal form is called. Non-verbalனா என்ன அப்படின்னா டைரக்டா வேர்ட்ஸா இல்லாம அது எப்படி இருக்கும்னா ஒண்ணு பிக்சரா இருக்கும், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதைத்தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நான் வேர்பல் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி டேட்டாவை வந்துட்டு நான் வேர்பல் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒண்ணு அது நம்பர்ஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னன்னா என்கோடிங். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேரு டீகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ வந்து நான் வேர்பல் ஃபார்ம்ல ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாம அதை வந்துட்டு பிக்சர்ஸாவோ இல்ல நம்பர்ஸ் அப்புறம் வந்துட்டு அல்பபெட் காம்பினேஷன்லயோ இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்துட்டு என்ன அப்படின்னா வேற மாதிரி நம்மளுக்கு வந்து புரியாத மாதிரி ஒரு ஜம்பிள்டாவோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் நான் வேர்பல் ஃபார்ம். அதை வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேரு என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்கோடிங் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு எப்பவும் இருக்கும். ஓகேங்களா? இதுல ரைட் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஒன்னு ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அப்படிங்கிறது வேர்பு, அதுக்கப்புறம் ஹிம் அ பென் எஸ்டர்டே. இதுல இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கணும். அதாவது இந்த சென்டென்ஸ் வந்துட்டு என்னன்னா ஐ கேவ் ஹிம் அ பென் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இதுல இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் வெனஸ்டே இந்த மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட்ஜங்க்ட்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து அந்த எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் வெனஸ்டே அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அட்ஜங்க்ட். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஐ கேவ் ஹிம் அ பென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல இந்த ஹிம்ங்கிறது என்ன அப்படின்னா யாருக்கு கொடுத்தாங்க, டு ஹூம். இந்த பென் வந்து யாருக்கு கொடுத்தாங்க. அதே இது பென் அப்படிங்கிறது என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு, பென் கொடுத்தாங்க. சோ அப்போ வாட்ங்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிஓ. டு ஹூம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐஓ. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சென்டென்ஸ் எஸ்பி ஐஓ டிஓ ஏ அதுதான் வந்துட்டு இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன். ஓகேங்களா? சோ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டு ஹூம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐஓ, என்ன கொடுத்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் டிஓ. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, டான்ஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ப்ளூரல் வேர்டு. முதல் ஜீரோ ப்ளூரல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஜீரோ ப்ளூரல்னா ஒன்னும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப சில்லின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல போடுறோம். அதே மாதிரிதான் ஐவின்னா ஐவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க மூணாவது இது பாருங்க, கீஸ்னு கொடுத்திருக்காங்க. இப்ப கூஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி மாத்துவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாத்துவோம். ஆனா ஷீப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சிங்குலர்லயும் ஷீப் தான், ப்ளூரல்லையும் அது வந்து ஷீப் தான். சோ சிங்குலர் ஃபார்ம்லயும் சரி ப்ளூரல் ஃபார்ம்லயும் சரி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் அதுக்கு பேரு ஜீரோ ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஜீரோ ப்ளூரல் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்போ உதாரணத்துக்கு ஐ saw a sheep in the field. நான் ஃபீல்டுல ஒரு ஷீப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு a sheep அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா the sheep were grazing in the field அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு ஷீப்பை கண்டிப்பா சொல்றது கிடையாது. நிறைய ஷீப் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபீல்டுல கிரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஷீப்புங்கிறது ப்ளூரலை மென்ஷன் பண்றது. சோ சிங்குலருக்கும் சரி ப்ளூரலுக்கும் சரி அதுவே வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸாக்டா அதுவே வந்திருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஜீரோ ப்ளூரல் வேர்டு. அதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம இஎஸ் போட்டோ இல்லைன்னா இந்த கூஸ் வந்துட்டு கீஸா மாறுற மாதிரி ஏதாட்டும் ஒரு சேஞ்ச் இல்லாமையோ அப்படியே வந்திருந்துச்சுன்னா அது பேர் தான் ஜீரோ ப்ளூரல் வேர்ப். அடுத்து பாருங்களேன், he saw a tiger dash he ran away. இந்த மாதிரி ஒரு
fill in the blanks கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்க்கணும். அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான விளைவு என்ன, இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சோ காரணம் என்ன, he saw a tiger, ஒரு டைகரை பார்த்திருக்கான், அதுதான் வந்துட்டு இதோட காரணம். இதோடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓடி போயிட்டான், he ran away அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ அதை பார்த்ததுனால அவன் ஓடி போயிட்டான். அதனால் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல எதுதான் கரெக்ட், ஆன்சோ அப்படிங்கிறது கரெக்ட். அதனால் ஓகேங்களா, பார்த்தான் அதனால அவன் வந்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா. சோ வந்து நெக்ஸ்ட் அடுத்தது கரெக்ட் மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன்ட் வேர்டு. இப்ப இந்த ஆஸ்டியர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஆஸ்டியர்னா ஒன்னும் இல்ல, வித்தவுட் லக்ஸுரிஸ், எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லாம சிம்பிளா ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் ஆஸ்டியர் வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இதோட அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிம்பிள் அண்ட் ரிஃபைன்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, choose the right pattern for the following sentence. She gave money to the poor. ஓகேயா. சரி, இதுல அட்ஜங்க்ட் எதுவுமே இல்ல, பின்னால எக்ஸ்ட்ராவா இல்ல. இவன் வந்து மணியை வந்துட்டு யாருக்கோ கொடுக்குறான், இது வந்து அந்த சென்டென்ஸ், அப்ப அட்ஜங்க்ட் வராது. காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு காம்ப்ளிமெண்ட்னா he is a doctor, அப்ப அவனுடைய அந்த தொழில் குவாலிஃபிகேஷன், அந்த இடத்துல டாக்டர்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி என்ன அப்படின்னா he painted the car blue, அந்த காரை ப்ளூ கலர்ல அடிச்சான், அந்த ப்ளூங்கிறது அதோட குவாலிட்டி ஆட்ரிபியூட், ஓகே, ஒரு பண்பு அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட். சோ அப்ப சியும் கிடையாது, ஏயும் கிடையாது. சோ ஐஓ டிஓ தான் இந்த இடத்துல. ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருக்கு, என்ன அப்படின்னா she gave சப்ஜெக்ட், verb, money, மணிங்கிறது வாட்ச், என்ன கொடுத்தா அப்படிங்கிறதா. சோ அது டிஓ இல்லையா, டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு த புவர், யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டு ஹூம் அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்துச்சுன்னா அது பேரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ அப்ப இந்த இடத்துல மணிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதனால எஸ்விடிஓ. அடுத்து டு த புவர் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதனால சோ வந்து ஐஓ. ஓகேங்களா. சரி, சோ அப்ப எஸ்விடிஓ ஐஓ. நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். இதுல புல்லி அப்படின்னு இருக்கு. இந்த புல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்தவங்களை வந்துட்டு டீஸ் பண்றது, அது எப்படி அப்படின்னா ஹர்ட் ஆகுற மாதிரி டீஸ் பண்றது. ஷீ இஸ் அ புல்லி, ஹீ இஸ் அ புல்லி அப்படின்னா அவங்க வந்துட்டு அடுத்தவங்களை ஹர்ட் ஆகுற மாதிரி டீஸ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எம்பத்தி. எம்பத்தினா இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் இஸ் எம்பத்தி. சோ வந்து டிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சேட் ஆகுறது. ஹியூமிலியேட் அப்படின்னா அடுத்தவங்களை வெக்கப்பட வைக்கிறது. சோ அது அதாவது என்ன அப்படின்னா அசிங்கப்படுத்தி அந்த வெக்கப்பட வைக்கிறது, அதுதான் ஹியூமிலியேட். சோ வந்து இதோட ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா புல்லி 3, நெக்ஸ்ட் எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ் 4. சோ வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட், இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் தி வேர்ல்டு. அதாவது அதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ லார்ஜஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வந்துட்டு, சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா த அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரி, சோ உதாரணத்துக்கு கோகுல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோகுல் இஸ் தி டாலஸ்ட் பாய் இன் தி கிளாஸ், அவன் தான் டாலஸ்ட், அதுக்கு மேல வேற யாரும் கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா த அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது, வேர் டஸ் ஸ்ரீஸ் அம்மா ஒர்க். இது என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான். 8th ஸ்டாண்டர்ட்ல த மிஸ்ட்ரி ஆஃப் அ சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல வந்துட்டு ஸ்ரீயோட அம்மா வந்து எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா. சோ வந்து நம்ம வந்து புக்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரோஸ் மெட்டீரியல், போயம் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம படிக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கேப்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கேப்டு கிடையாது கேப்டு. இப்ப சில பேர் பார்த்தோன்னா கேப்டு அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிம்பாங்க, இதுல ஒரு பி தான் இருக்கு. ஓகேங்களா. சோ இது கேப்டு. கேப்டுனா என்ன பண்றது அப்படின்னா அப்படியே திகைச்சு போய் பாக்குறது. ஓகேங்களா. சோ ஸ்டார்டு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படி திகைச்சு போய் முழிச்சு பாக்குறது, அதுதான் வந்துட்டு கேப்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ ஹி கேப்டு அட் த ஈவென்ட், இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹி கேப்டு அட் ஹிம், அவனை திகைச்சு போய் பாக்குறான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது, எக்ஸாக்ட் ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. த சுகர் ஹேட் அ நெகட்டிவ் அஃபெக்ட் இல்ல எஃபெக்ட் ஆன் தி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா. அஃபெக்ட்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து ஒரு he is affected by
அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேர்பா யூஸ் பண்ணுவோம். ஆனா எஃபெக்ட்ங்கிறது நவுனா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முகமது அலி வாஸ் ஆன், அதுல கொடுத்துருக்காங்க ஆன்னு இருக்கு. அமெரிக்கன், இந்தோனேஷியன், இந்தியன், இட்டாலியன். ஓகேங்களா? அமெரிக்கன் பாக்ஸர். ஸோ முகமது அலியோட ஃபேமஸ் கோட் ஒன்னு இருக்கு, 2 இன்செக்ட்ஸ் உள்ள அந்த கோட். ஓகேங்களா? ஸோ ஒன்னு பி, இன்னொன்னு பட்டர்ஃப்ளை. என்ன கோட்டுங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. நெக்ஸ்ட் டேஷ் மீன்ஸ் டு என்டோ நான்-ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஒன்னு பர்சோனிஃபிகேஷன். பர்சோனிஃபிகேஷனும் உயிரில்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்கிறது. ஓகேங்களா? பட் இட் இஸ் அ ஃபிகரேட்டிவ்லி. ஃபிகரேட்டிவ்லின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு மூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூன் ஸ்மைல்ட் அட் ஹிம். மூணுங்கிறதுக்கு உயிர் இல்ல, பட் ஆனா அதோட க்ளோ வந்துட்டு ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது வந்து போயட்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த, சாதாரண ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா எக்ஸாகரேட் பண்றதுக்காக இந்த போயட்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதான் பர்சோனிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இதே இது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆந்த்ரோபோமார்பிசம்னா, ஆந்த்ரோ அப்படின்னா ஹியூமன் அர்த்தம். ஓகேங்களா? சோ வந்துட்டு அந்த ஹியூமன் ஷேப் கொடுக்கறது. உதாரணமா மிக்கி மவுஸ் இருக்கு. மிக்கி மவுஸ்ங்கிறது ஒரு கேரக்டர். இந்த மிக்கி மவுஸ் ஸ்மைல்ட் அட் மினி மவுஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நிஜமாவே அது வந்துட்டு ஸ்மைல் பண்ணுது. ஸோ வந்து அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டோரிஸ்க்கு, கார்ட்டூனுக்கு அதை வந்து யூஸ் பண்றதா வந்து இந்த மாதிரி ஆந்த்ரோபோமார்பிசம். லிட்டரலாவே அது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அந்த கேரக்டரை வந்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் அவனை பார்த்து சிரிச்சிச்சு, அந்த கேரக்டர் வந்துட்டு டை கட்டி இருக்கு, அதே சமயத்துல இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா சொன்னோம்னா அதுக்கு பேரு என்ன அப்படின்னா ஆந்த்ரோபோமார்பிசம். ஓகேங்களா? இப்ப நம்ம கார்ட்டூன்ஸ் பாக்குறது எல்லாமே என்ன அப்படின்னா அது வந்து ஆந்த்ரோபோமார்பிசம். அது வந்துட்டு ஹியூமன்ஸ் மாதிரியே விசிட் பண்ணுது, ஹியூமன்ஸ் மாதிரியே ஆக்ஷன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்ட்டு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அப்ரோப்ரியேட் லிங்கர்ஸ் அண்ட் ஃபில் அப் த மார்க். ஸோ லிங்கர்ஸ் வந்துட்டு போட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு காஸ், ஒரு எஃபெக்ட், அதுக்கான காரணம் என்ன, ஒரு விளைவு என்ன அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். டேஷ் ஐ காட் அப் ஏர்லி. ஸோ வந்துட்டு நான் ஏர்லியரா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா இது பண்ணிட்டேன், எந்திரிச்சிட்டேன். ஐ மேனேஜ்டு டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். மேனேஜ்டு அப்படின்னா அவன் ஏற்கனவே அதை பண்ணி முடிச்சிட்டான், பாஸ்ட். ஸோ வந்து எந்திரிச்சதுனால நான் வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிட்டேன் இதனால் அப்படின்னா அதுக்கு இது கரெக்டான இது என்ன அப்படின்னா ஒன்னு பிகாஸ் அப்படின்னு வரலாம், இல்ல அப்படின்னா ஆஸ். ஓகேங்களா? பிகாஸ் வந்துச்சுன்னா சென்டர்ல வரும். ஸோ இதுல ஆஸ் ஐ காட் அப் ஏர்லி, நான் வந்து சீக்கிரமா வந்துட்டு எந்திரிச்சிட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு கரெக்டா ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, கரெக்ட் கன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ராஜ் வில் சக்சீட் டேஷ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு இஃப் கிளாஸ். ஸோ ராஜ் வில் சக்சீட் டேஷ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். இப்போ இங்க இந்த வில்லுன்னு வந்திருக்கு அப்படின்னா வில் மெயின் கிளாஸ்ல வந்திருக்குன்னா ஸோ உங்களுக்கு இஃப் கிளாஸ்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். இது வந்து எப்பவுமே இது ஒரு ரூல். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க வந்து வில்லுங்கிறது வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயின் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு இஃப் கிளாஸ் வந்துட்டு ப்ரெசன்ட் வந்திருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இஃப் தான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இஃப். நெக்ஸ்ட் பாருங்க, யூ டேஷ் ஸ்டாப் when the traffic lights turn redன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப டிராபிக் லைட்ஸ் வந்துட்டு ரெட்டா இருக்கச்சுல நம்ம என்ன செய்யணும்? காஸ் அண்ட் எஃபெக்ட் நான் சொல்லியிருக்கேன். அதாவது காரணம் பார்க்கணும், ஒரு விளைவு பார்க்கணும். இங்க வந்துட்டு பார்த்தோம்னா டிராபிக் லைட் வந்துட்டு ரெட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணணும் கண்டிப்பா. சோ வந்து இந்த இடத்துல கேன் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு ஆயிரும். ஆனா இங்க கண்டிப்பா, அதனால இது மஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, figure of speech, an inanimate object is given human qualities and abilities. அப்படின்னா ரெண்டு தான். ஒண்ணு அது பர்சோனிஃபிகேஷனா இருக்கணும், இல்லைன்னா ஆந்த்ரோபோமார்பிசமா இருக்கணும். பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிகரேட்டிவ்லா சொல்றது, ஒரு மிகைப்படுத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்றது. ஓகேங்களா? அது வந்து இந்த போயட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றதுதான் வந்து பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ அப்ப இது நெக்ஸ்ட் பாருங்க,
ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அன் மேனேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ், அன்மேனேஜ், டிஸ்மேனேஜ், மிஸ்மேனேஜ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மிஸ்மேனேஜ். மிஸ்மேனேஜ்னா ட்ரீட்டிங் சம் ஒன் ராங்லி ஆர் பேட்லி. ஒரு சம் பர்சன்ஸ் வந்துட்டு ராங்காவோ இல்ல பேடாவோ ட்ரீட் பண்றதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ரிட்டன் ஆர் பிரிண்ட் அவுட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் கால்டு. ஸோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பிரிண்ட் போட்டு அனுப்புறாங்கன்னா நோட்டீஸ் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றது, அதுதான் வந்துட்டு இது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி ஆட் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ இதுல ஆட் ஒன் என்ன அப்படின்னா we could read well. இதுதான் வந்துட்டு ஆட் ஒன். ஏன்னா இதுல மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது மட்டும் என்ன அப்படின்னா ஆட் ஒன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. மத்ததெல்லாம் வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ் இல்ல. மாடல் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன், குட், ஷால், ஷுட், இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட், இதுல இருக்கக்கூட பென்டாசிலபிக் வேர்டு கேட்டிருக்காங்க. பென்டாசிலபிக் அப்படின்னா அஞ்சு இதுல வந்து சிலபிஃபை பண்றது. என்னன்னா இனிஷியேட்டிவ். ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும்னா இன், இட், இ, ஏ, டிவ். இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் பென்டாசிலபிக் வேர்டு இதுல இருக்கிறது. ஓகேங்களா. சரி, பென்டானா என்ன அப்படின்னா அஞ்சு சிலபிள்ஸ் இருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேட் ஸ்டடி வெல் யூ டேஷ் have failed in the exam. ஸோ இதுவும் வந்துட்டு இஃப் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா had plus v3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹேடும் v3யும் இருந்துச்சுன்னா இஃப் கிளாஸ்ல நீங்க என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா would have plus v3 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். would have plus v3. ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபார்மட், எப்பவுமே இந்த ஃபார்மட். இப்ப இங்க ஹேடும் v3 இருக்கா, verb 1 verb 2 verb 3. ஸ்டடினா ஸ்டடிட் ஸ்டடிடு, அதுதான் v3. யூ அப்போ would have அப்படின்னு வரணும். ஆனா இங்க பாருங்களேன் ஃபெயில்டுன்னு கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்ப நெகட்டிவ் கொடுத்துச்சுல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீ ஃபெயில் ஆயிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது நெகட்டிவ்ல வரும். அதனால யூ would not have அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, rampaging through the heavens never stopping day or night. ஸோ இதுல rampagingனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டே பிஃபோர் த எக்ஸாம் வந்துட்டு நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம்ல, அது பேர் தான் rampaging. ஸோ அவசர அவசரமா நம்ம வந்து பாக்குறது. ஸோ வந்து ஆன்சர் கோயிங் த்ரூ. அடுத்து பாருங்களேன், இப்போ இதுல கரெக்ட் ப்ரிப்போசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. we shall meet them dash the club this evening. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ரெஸ்டாரண்ட், ஸ்கூல் லேபு, அதுக்கப்புறமேட்டி ஸ்கூல் லைப்ரரி, கிளப் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு பிளேஸ வந்துட்டு நம்ம கொடுக்கச்சுல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இன்னும் கிடையாது, அட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம் ரொம்ப ஈஸி தான். ஜாக்கி, ஹாக்கிங்கிறது ஒரே மாதிரி ஸ்பெல் ஆகுது. ஸோ அதனால அது ஏ. அடுத்து என்டர் சென்டர்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால பிபி. ஸோ ஏஏபிபி அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, we watched a film yesterday அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த எப்படி மாத்திருக்காங்கன்னா இன்டைரக்ட் ஃபார்ம்ல வந்து மாத்த சொல்லியிருக்காங்க. வாட்ச்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்ப அது மாறுச்சுல எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா மாறும். ஸோ அதனால had பிளஸ் v3. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had பிளஸ் v3. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, எஸ்டர்டே அப்படிங்கிறது டே பிஃபோர் அப்படின்னு மாறும். ஸோ அதனால என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 86க்கு கரெக்ட் ஆன்சர். சீதா செட் தட். அதுக்கப்புறமேட்டு விங்கிறது தேயா மாறும். வாட்ச்டுங்கிறது ஹேட் வாட்ச்டா மாறும். அதுக்கப்புறம் ஃபிலிம் அப்படியே இருக்கும். எஸ்டர்டேங்கிறது டே பிஃபோரா மாறும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர்ங்கிறது ஒரு பொயட்டும் ஒரு பிளே ரைட். ஓகேங்களா. பிளே ரைட்டுங்கிறவங்க இந்த மாதிரி டிராமா அந்த மாதிரி எல்லாம் எழுதி அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றவங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆம்பிள். ஆம்பிள்ல ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிரேட், ஜெனரஸ், பிளென்டிஃபுல் இது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா ஆம்பிள்னு அர்த்தம். ஆம்பிள் அமௌண்ட், ஆம்பிள் மணி, போதுமானது இருக்கு, நிறையவே இருக்கு, பத்தும் அப்படின்னு சொல்றது. இதுல வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். அடுத்து பாருங்க, ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ இதுக்கு வந்துட்டு ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. இட் இஸ் பெட்டர், அஃபார், ஃபியர், மார், ஹியர். ஓகேங்களா. அப்போ ஃபார் ஃபியர்ங்கிறது வேற. ஸோ அதனால ஏ பி அகெயின் திருப்பியும் அந்த ஃபாருக்குள்ளதே வருது. அதனால ஏ பி, ஏபி, ஏபி.
நெக்ஸ்ட் பாருங்க, ஆரிஜின் ஆஃப் த வேர்டு சட்னி. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஆனது, எனக்குமே வந்து இது புதுசா இருந்துச்சு. சட்னிங்கிறது தமிழ் வேர்டு கிடையாதா, ஹிந்தி வேர்டா. ஓகேங்களா. சட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்றது. ஸோ இப்போ சட்னி அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹிந்தி வேர்ட். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து இனிமேல் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பேசிக்கா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இப்போ இஃப் கிளாஸ்னா இஃப் கிளாஸ்ல இப்போ நான் 2 ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப அந்த 2 ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுதா அப்படின்ட்டு நீங்க எக்ஸசைஸ் போட்டு பாருங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளோட வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர்